யூஎஸ் அண்ட் ஈரான் ரெண்டு பேத்துக்குமே நடக்க இருந்த அமைதி பேச்சுவார்த்தை வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஎஸ் வந்து ஈரான் கிட்ட சில நிபந்தனைகளை வச்சாங்க. அது என்னன்னா, அவங்களோட நியூக்ளியர் வெப்பனை ஸ்டாப் பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ஏவுகணை சோதனைகளையும் நிறுத்த சொல்லிட்டாங்க. இது ஈரான் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு இது ரெண்டுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால அவங்க பேச்சுவார்த்தையை கேன்சல் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நாவல் பிளாக்கெட், அதாவது ஈரானை சுத்தி இருக்கிற கடல் பகுதியை யூஎஸ் ஆர்மி வந்து அவங்க ஆர்மியை சென்ட் பண்ணி அதை மொத்தமே பிளாக் பண்ணிட்டாங்க. இதனால ஈரான் வந்து அவங்க ஆயில விற்கவும் முடியாம, அவங்களுக்கு தேவையான பொருட்களையும் வாங்கவும் முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. இதை தான் நாவல் பிளாக்னு சொல்றாங்க. போன சாட்டர்டே என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய கொடி ஏற்றிய 2 கப்பலை வந்து ஈரான் வந்து துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதனால பயந்துக்கிட்டு யாருமே அதை சேர்ந்து வரதில்லை. அதாவது ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் வழியா வரதில்லை. நமக்கு மேக்ஸிமம் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ்ல இருந்து தான் வருது. ஸோ இதனால க்ளோஸ் பண்ணதுனால நம்மளோட பெட்ரோல் டீசலோட பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஆல்ரெடி பிரீமியம் பெட்ரோல் பார்த்தீங்கன்னா 2.35 பைசா வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 6% ஏறி இருக்கு. தென் இப்போ ஒரு க்ரூட் ஆயிலோட பேரல் பார்த்தீங்கன்னா $95 மேலே ஏறி இருக்கு. ஸோ இந்த மாதிரி கரண்ட் அப்டேட் தெரிஞ்சு நினைச்சீங்கன்னா பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.